ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயில் தாங்க. தடவின செகண்டில் உங்கள் முடியெல்லாம் வந்து இளநரையில் ஒரே வாரத்தில் சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்லா கருப்பாக மாறணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பொருளோட இந்த ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். சரி, வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் முடி வந்து கருப்பாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆயிலு. இதை தேய்ச்ச உடனே ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். செம்மையான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வு அதிகமாக இருக்குது, வெள்ளை முடி வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு பொருள் வச்சு தேங்காய் எண்ணெயோடு நீங்கள் கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னா செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் நிரந்தரமாக நல்லா முடி வந்து இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரி, செம்மையாக வந்து கருப்பாகும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த வெந்தயம் வந்து 2 வெந்தயம் இருக்குது. நிறையா பேர் அதான் கேட்குறீங்க. நான் அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நாட்டு வெந்தயம். இந்த வெந்தயத்தை வந்து வாங்கிக்கோங்க. ஹைப்ரிட் வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை விட இது வந்து நல்லா ஆயிலுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சிறுவெட்டு மாதிரி இருக்கிற நாட்டு வெந்தயத்தை வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு இப்போ இது எப்படி இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை. நிறைய பேர் வந்து சொல்கிற பிரச்சனை என்ன, இப்போ வந்து பனிக்கால் அதிகமாகிருச்சு, ஜலதோஷம் வந்து அதிகமாக பிடிக்கும், எனக்கு வந்து வெந்தயம் சேர்த்தாலே குளிர்ச்சி தலைவலி வந்து வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் தலைமுடி நல்லா வந்து கருன்னு நல்லா ஒரு சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயே நிறைய வந்து இன்னொரு வெத்தலை இருக்குது, அந்த வெத்தலை வாங்காமல் கற்பூர வெத்தலைன்னு இன்னொன்று இருக்குது, அது வாங்காமல் இந்த மாதிரி வந்து நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் விசேஷத்துக்கு போனால் போடுவோம் இல்லையா, அந்த வெத்தலை வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெத்தலை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா குளிர்ச்சி இருக்குது. இந்த குளிர்ச்சியை நம்ம தலைவலி வராமல் நல்லா கட்டுப்படுத்தி முடியை வந்து நல்லா கருன்னு வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். காம்பை வந்து கிள்ளிடுங்க. ஒரு 3 வெத்தலையை நல்லா இந்த காம்பை கிள்ளிட்டு பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தலைவலி பிரச்சனை டோட்டலாக உங்களுக்கு வராது. இப்போது இதில் இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். வெத்தலையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த வெத்தலை சேர்த்து நீங்கள் அரைக்கிறப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், அதில் போட்டுக்காங்க. நல்லா இந்த ஆயில் வந்து ஒரு வாசனை. தலைவலி, ஒத்த தலைவலி இருக்கிறவங்க, அந்த மாதிரி தலைவலி வந்து அடிக்கடி வர்றது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி தேய்க்கிறப்போ முடியும் கருப்பாகும், தலைவலி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி நல்லா ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா தெரியும். ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து எடுத்திங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், அந்த வெத்தலை போட்டதே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் தலைக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மில்லி ஆயில் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இந்த 50 மில்லி ஆயிலில் இப்போ இந்த வெந்தயத்தையும் வெத்தலையும் அரைச்சி வச்சுருக்கோம்லையே, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் போடுற அளவு வந்து 50 மில்லி அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆயில் நல்லா திக்காக இருக்கும், அதே மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது நீங்கள் 100 மில்லி வரைக்கும் நீங்கள் இதை போட்டுக்கலாம்.
இது நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தடவாமல் கொஞ்சம் டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் ஹீட் பண்ணி தான் நீங்கள் தேய்க்கணும். அப்போ தான் வந்து அந்த தலைவலி வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரும். அப்படியே கண்டிப்பாக தேய்ச்சிங்க அப்படின்னா ஹோல்ட் ஆயிரும். அதுக்காக இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில் வந்து தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நீங்கள் இதை சூடு பண்ணணும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து குட்டியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொதிக்க விடுங்க. இப்போ வந்து இதையே சென்டரில் வச்சுருங்க. இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த ஆயில் தனியாக இந்த வெந்தய வெத்தலை எல்லாம் இறங்கி அந்த தனியாக ஆயில் வரும், மேலே வரும். அது வரைக்கும் நீங்கள் இதை இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி தேய்க்கிறப்ப தலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக நீங்கள் ஹீட் பண்ணணும். தனியாக வந்து நீங்கள் பாத்திரத்தில் ஹீட் பண்ணுறப்போ ஆயில் வந்து கருகிரும். அதனால் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் 2 நாள் கூட இந்த எண்ணெயை ஊற வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் கூட இதை நீங்கள் வடிகட்டிக்கலாம். இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். நான் உங்களுக்கு வீடியோவுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணியே காமிச்சிட்றேன். இந்த ஆயில் வந்து அப்படியே உங்களுக்கு கலர் வந்து பாருங்கள் மாறிட்டே வருது. ஆயில் தனியாக மேலே வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும் ஆயில். பாருங்கள் ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சா? நல்லா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு க்ரீன் சாலில் நம்மளுக்கு ஆயில் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ நான் வீடியோவுக்காக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாட்டிலில் சேர்க்குற மாதிரி இருந்தால் இது 2 நாளைக்கு நீங்கள் அப்படியே ஊற வச்சுருங்க. இன்னும் இருக்கிற அந்த எல்லாமே சத்துக்கள் ஃபுல்லாக ஆயிலில் கிடச்சிரும். இது நம்ம ஒரு 3 நிமிஷம் தான் நம்ம சூடு பண்ணோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெற்றிலையே நீங்கள் வெந்தயத்தோடு சேர்த்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைவலி பிரச்சனை டோட்டலாக வராது. ஆயிலும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு மணமாக இருக்கும் தலையில் தேய்க்கிறப்ப. தலையில் நிறையா பேர்த்துக்கு இந்த நீர் கோர்ச்சல் பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து சூப்பராக குறையும். ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இளநறையாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா உச்சந்தலையிலேருந்து ஸ்கால்ப் வரைக்கும் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இது ரெகுலராகவே நீங்கள் தலைக்கு எப்போதும் போல் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிசுபிசுப்பும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை வந்து சீவிக்கலாம். டைம் இருந்துக்கிறப்போ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நார்மலாக சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள் அந்த வேர்க்கால்கள் இருந்துச்சு, அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன். அப்போவே வந்து உடனே வந்து கருப்பாயிரும். இல்லை எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும். இதை நல்லா நீங்கள் காய விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்கள் தலை சீவிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கையில் குளிச்சுக்கலாம். இது நல்லா வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு ரொம்பலாம் தெரியாது. உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள்
சும்மா மறைச்சி விட்டுக்கலாம். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன். ப்ரஷ் இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும். போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுருங்க. இல்லை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க. குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரம் நீங்கள் இது மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள், கார்த்திகா, மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் முடி பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும். இந்த ஹேர் டே வந்து பேனு, ஈறு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூண்டுக்கும் வெங்காயத்தோலுக்கும் அந்த எல்லாமே வந்து செத்து மேலே வந்து முதங்கிட்டு வந்துடும். இதை 2-3 டைம் போடுறப்ப பேனே சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமா? பாய். நரைமுடி இருந்தாலும் சரி, இனிமேல் நரைமுடி பார்த்தா ஒன்றா வருது அப்படின்னு நினச்சாலும் சரிங்க, தலை வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணுறப்ப தலை அழுக்கு இல்லாமல் நல்லா குளிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரிலாம் வேர்க்கடலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குளிச்சுட்டு நீங்கள் நல்லா தனியாக வந்து இதில் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கையில் ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அந்த 3 விரலில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நல்ல ஒரு செம்ம வாசனை.